சபா வணக்கம். வணக்கம். நாட்டாமை தலைவர் கவுன்சிலர் வைஸ் பிரசிடென்ட் வார்டு உறுப்பினர் ஊர் பொதுமக்களுக்கு ஒரு கோடி வணக்கம். அங்கிருந்து வந்த பஸ்ல அரிசி அரிசி போட்டாங்க. முருகன் விட்டு கேஸ்ல வச்சாங்க தலைவாய் ஓசல வந்துட்டே நாடக பீஸ்ல அண்ணே மலமலை இருக்குது கலாகாட்சி அந்த பெருக்கு வந்தால் ஒரு வஞ்சி அவங்க பாட்டி தலையா பஞ்சி அந்த பஞ்சிக்கு மேல குஞ்சி ஏய் கோழி குஞ்சி ஏய் கோழி குஞ்சி அந்த குஞ்சிக்கு போல செஞ்சி செஞ்சில விட்டுறாரு படி கஞ்சி தம்பி வாங்கி குடிச்ச மனம் விஞ்சி இருக்குது லட்சல குஞ்சி அது இருக்குது தான் இருக்குது அட வாத்து சரியா பாத்து ஏய் ஊருடா ஊரு என்ன ஊரு கேக்குதா ஆமா கட்டு நூல் கட்டு கூடுசி தாகூர் கவிசோல் மார்கழி தாண்டி கோடுவேலி முட்டை போட்டு துணி மூட்டை பட்டு துணி கோயம்புத்தூர் ஏய் கோயம்புத்தூர் சொல்லுங்க அம்மா சொல்லுங்க ஏய் எல்லாம் ஒரே அப்படியே போன மாதிரி அண்ணா துண்டு இருமே சரி தம்பி பேரு கூட்டாங்குட்டமை ஆடுமாடு அயலாடு காட்டுமை படிமலை முட்டப்பல் கார்மேகர் சுதாகர் ஏய் குஞ்சு கச்சிரோனே ஏய் கம்மல குஞ்சு கச்சிரோனா குஞ்சு நீ வச்சிட்டு ஒரே ஒரு குஞ்சு சுத்தமா கச்சி ஒட்டை ஏய் சரி அவளாச்சு ஏய் கூப்பிடுறா ஆமா சரியா வருதா இருந்தா முக்கல் படுத்த பரமகர் சாசி புத்தனாங்க விநாயகர் பிரம்ம தோத்த சொல்லுங்க
சபை அலங்காரம் செய்தோம். நாடகத்தில் இலக்கியம். நாடக ஆசிரியர் இருப்பார். நாடக ஆசிரியர் தெரிவிப்பார். ஆசிரியர் தெரிவிப்பார். தெரிந்து கொள்ளலாம். அதெல்லாம் சமாதானம் அதாவது எப்படி என்றால், கைலாயமே கோயிலாய் முக்கன் படத்தை பரம கடவுள் தர்பாராக போகிறார். கதை தொடரும். நீ உண்மையான பரமசிவன் தானா இல்ல பழைய பரமசிவமா இல்ல புது பரமசிவமா ஏன்னு கேட்கணும். 20 வருஷம் முன்னாடி இருந்த பரமசிவன் ஏழை மக்களுக்கு படியெடுக்கணும்னா மரக்கால சொருவி நிறைய வந்து போட்டாரு. அதுக்கு பிற்பாடு வந்த பரமசிவன் படியால சொருவி தலையில வெட்டி போட்டாரு. இப்ப இருக்கக்கூடிய பரமசிவன் கிலோல நிறுத்தி கொட்டுறாரு. இதுக்கு மேல வர போற பரமசிவன் அவட அள்ளி கொடுப்பாரா இல்ல எண்ணி கொடுப்பாரா ஒன்றி தெரியல சாமி. நீ நிறைய அளந்தவரா இல்ல குறைய அளந்தவரா இல்ல சொறி அளந்தவரா நந்திக்கவலா பானமாதான் பாடுங்க. சிவபெருமான் இவர்தான். இதுக்கு மேல வரப்போற சிவபெருமான் இவர்தான். யார் யார் என்ன தகுந்த போல் படியாளுகிறார். என்ன தகுந்த போல் படி சபையில் வந்தனே யாருக்கு தெரியும் தெரியுமையா உலகினில் வாழ்ந்து
வெங்காய நேத்திரம் படைத்த முத்தல் படைத்த பர்மா கடவுள் மற்றும் இடைவிடாமல் சூழ்நிலைக்கும் பக்தர் கோடி யாவரும் கைத்தல உத்ராட்சமாக காவி உடையணிந்து என் காட்சி கண்களுக்கு எப்படி தவமுடிவரை பார்த்தாயா அதுவும் தவிர நான் இரவும் ஜங்கமாட்டம் அரட்டவாடி எம்ஜிஆர் நாட்டுக்கு வசிக்கும் எம்ஜிஆர் நாட்டுக்கு வசிக்கும் வேடிப்பன் அண்ணவர் குமாரன் சுரேஷ் ஆசிரியர்கள் வீரபத்ர சாமியாக தற்போது 101 ரூபாய் கொடுத்திருக்கிறார். 105 ரூபாய் கொடுத்திருக்கிறார். சாமியாக காணிக்கை ஏற்றுக்கொண்டு அந்த பெற்ற பிள்ளையும் நல்ல வேண்டும், அந்த குடும்பத்தில் யாரு குறை இல்லாமல் இன்னும் மேல் மேலாக இருக்கும் என்று சாமி பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். நந்திகவன சபைக்கு வருகிறார். Hey!
அவரவர் இஷ்டப்படி எப்படி கேட்கின்றார்களோ ஆட்களை விஸ்தரித்து அந்த கைலாயபதியை வேண்டி பரஞ்சோதியோட பழக்கம் வழக்கம் அது தவிர இருக்கின்றது.
பயந்தவன் போல்தான் பாசாங்க அவரை கண்டவுடன் பயந்து போய் அவரோட பணிவுடன் வேலை செய்வது வழக்கம். ஆனால் அதான் கைலாயபதி சென்று கண்டுகொள்ள சுவாமி இந்நாட்டிலே பொன்னாக விளம்படியான திருப்பத்தூரை சேர்ந்த கண்ணம்மா மருமா பிள்ளையாக வேண்டி ரூபாய் 500 கொடுத்திருக்கிறார். அந்த குடும்பத்திலே வீரபத்திர சாமி குடியிருந்து அக்கிபரித்து பால் பணம் வாங்கி 1 ரூபாய் அட்டவாடியை சேர்ந்த ஆறுமுக ஐயா அவர்கள் தன் அண்ணனுக்காக வேண்டி ரூபாய் 500 கொடுத்திருக்கிறார். அந்த குடும்பத்திலே காமாட்சியம்மன் குடியிருந்து வீரபத்திர சாமி குடியிருந்து அக்கிபரித்து பால் பணம் வாங்கி 1 ரூபாய் கூட்டம் அதிகமா இருக்கின்றது, எனக்கோ வேர்வை அதிகமா இருக்குது, சபை விலைக்கு வருவோம். அதனால் தினம் வாய்த்தேர்வு அப்படி ஆகட்டும். திருவண்ணாமலை மாவட்டம் சங்கம் மட்டம் அரவத்தாச்சி கிராமத்தில் வசிக்கக்கூடிய எனது அருமை அண்ணன் திரு PC ஆறுமுகம் அவர்களுக்கு, இந்த ஈஸ்வரனாக வேடம் தரித்த அவர்களுக்கு எமது அருமை நண்பர் திரு CRP பழனி அவர்கள் 100 ரூபாய்
சன்மானமாக அளித்துள்ளார். அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பரமகடவுளானவர் கைலாயத்தில் அமர்ந்து வரக்கூடிய தேவர்களுக்கு வரமளிக்க வேண்டும் என்று கைலாயத்தில் வந்திருக்கின்றார். கதை எப்படி இருக்க தட்சிணாபுரி ஆண்டு வரக்கூடிய தட்சகன் மகளை பார்க்க வேண்டும் என்று தட்சகன் கற்பார் இன்னும் ஆத்தவாடி கிராமத்தில் காலம் சென்ற வீரபுத்திர மகன் செல்லம்மாள் அந்த வீரபுசாமிக்காக 101 ரூபாய் அணிக்கு தந்த முடியாது. அந்த வீரபுசாமி அங்கு சென்று செல்வத்தை தர வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்தனை செய்கிறேன். திருவண்ணாமலை மாவட்டம் சங்கம் வட்டம் அரட்டவகை கிராமத்தில் இன்று 45 வருட காலமாக இந்த வீரபத்திரம் நாடகத்தை சிறப்பாக நடித்துக் கொண்டிருக்கும் எங்கள் அருமை நண்பர்களுக்கும் இந்த நாடுகள் சார்பாக காலம் சென்ற ஆசிரியர் திரு சுப்பிரமணிய கவுண்டர் அவர்களின் சார்பாக இந்த 3 நாடகத்திற்கு உறுதுணையாக நின்று எனது தந்தை சிறப்பாக பணியாற்றியிருக்கிறார். வன்னிய நாடகம், அர்ஜுனன் தவுசு, வீரபத்திர நாடகம், இதில் 3ம் எனது தந்தை மிக சிறப்பான பணியாற்றியிருக்கிறார். அவரது ஞாபகார்த்தமாக இந்த வீரபத்திரனுக்காக எல்லாம் அல்ல இந்த இறைவனுக்காக 500 ரூபாய் திரு காலம் சென்ற சுப்பிரமணிய அவர்களின் ஞாபகத்துக்காக இந்த 500 ரூபாயை நாங்கள் வீரபத்திரனுக்காக அளிக்கிறோம். சுபோத்தியம். மற்றும் சிஆர்பிஎஃப்ல 25 ஆண்டு காலம் பணியாற்றி மிக சிறப்புமிக்க ஒரு பணியாற்றிய எனது அருமை நண்பர் திரு சிஆர்பிஎஃப் பாணி அவர்கள் இந்த வீரபத்திர நாடகத்திற்காக ரூபாய் 500 அளித்துள்ளார். அவரது குடும்பத்தில் ஏதோ ஒரு குறையில்லாமல் அந்த குடும்பம் நல்ல சிறப்பித்த குடும்பமாக வாழ எல்லாம் அந்த இறைவன் வீரபத்திரனை நாங்கள் வேண்டி அவருக்காக 500 ரூபாய் அளித்துள்ளோம். சுபோத்தியம். மற்றும் எனது அருமை தம்பி தவமணி அவரின் முதல்வர் திரு மனோகரன் உதயா அவர்கள் இந்த வீரபத்திர நாடகத்திற்காக ரூபாய் 500 ரூபாய் அளித்துள்ளார். அவரது குழந்தை சிறப்பாக பிறக்க வேண்டும், இந்த வீரபத்திரன் அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று வீரபத்திரனை வேண்டி வீரபத்திரனுக்காக இந்த ரூபாய் 500 அளித்துள்ளார். அவர் அருள் புரிந்து அவர்களுடைய குடும்பத்தில் சிறப்பித்த ஒரு குழந்தையாக பிறக்க வேண்டும் என்று நாங்கள் வீரபத்திரனை வேண்டிக் கொள்கிறோம். காலம் சென்ற திரு முனுசாமி கவுண்டர் அவர் மகன் திரு பாணி அவர்கள் வீரபத்திர நாடகத்திற்காக ரூபாய் 100 ரூபாய் அளித்துள்ளார். அப்பன் அந்த காணியை ஏற்றுக்கொண்டு வீரபத்திர நாடகத்தை சிறப்பாக நடத்த வேண்டும். வீரபத்திரன் அவர்கள் குடும்பத்தில் யாரும் ஒரு குடும்பமாமல் செல்வமிக்க குடும்பமாக வாழ வேண்டும் என்று வீரபத்திரனை ஏற்றுக்கொள்வதும் போது காமசந்திர மாமன் திரு சாமிக்கண்ணு அவர்களின் மகன் திரு வெள்ளையன் அவர்கள் வீரபத்திர நாடகத்திற்காக ரூபாய் 101 அளித்துள்ளார். அவரது குடும்பம் குடும்பமாக வாழ வேண்டும் என்று எல்லாம் அந்த இறைவன் வீரபத்திரனை வேண்டிக் கொள்கிறோம். சுபோத்தியம்.
அட வா என்று அழைக்கும் போது வர்றாதவள வச்சு இருந்தவன போட்டு ஓடி வர மந்திரி எங்க போயிட்டான்? மந்திரி எங்க போயிட்டான்? மகாராஜா போய் இது பண்ண போடா. நைட்டு கட்டட கட்ட போய் வந்தா வெறும் பீ வதன் மாதிரி வதன பாடு. வெறும் பீ வதன மாதிரி. மூஞ்சி பாரு. சனகோர சுத்தம் மாதிரி. ஆமா சனகோர சுத்தம் செவனி. கூட இந்த அருகாமையில மந்திரி எங்க? கூட சொல்றேன் மகாராஜா அமைச்சரேன்னு சொன்னாரு. நீ பேர் அவரை மிச்சர்னு கேட்கலாமா? ஆமாப்பா நீ ஒரே நான் சொல்லவே உனக்கு மூட்டு நம்ம முன்ன வந்தா கடிக்கிட்டு அவன நாயா பின்னாடி வந்த ஓடிக்கிட்டு அவன உன நாய் அவன் சொன்னாங்க சொன்னது இப்பேற்பட்ட பெருத்த சபையில என்ன வேணும் நலந்தானா உடலோ உயிரோ நலந்தானா சுகந்தானே சுகந்தானே உடம்பு சூட்டும் சுகம் விசேஷம்
மயிலுங்கிறா ஓய் சொந்த ஊருக்கு தாயிருக்குங்க அதான் நீங்க நல்லா ஆடுறாங்க மகாராஜா நல்லா ஆடுறாருமா அதனால அதை பார்த்துட்டு என் தாம் கூட எங்க வந்து சொல்லி போய் மகாராஜா வெளியூரா ஆட்ட பார்க்க வந்துக்கிறானா எல்லாம் நீங்க ஆட்டினீங்கன்னா என்ன ஆடுனீங்க தாம்பலம் தாம்பலம் திருவண்ணாமலை மாவட்டம் சென்னை மட்டம் அரசவாடி கிராமத்தில் வசிக்கக்கூடிய எனது அருமை மைத்தனர் திரு அன்புமணி ஆர்மியைச் சேர்ந்த திரு அன்புமணி அவர்கள் கடந்த 20 ஆண்டு காலம் இந்திய ராணுவத்தில் பணியாற்றி இப்பொழுது மே 1ஆம் தேதி சுபேதராக பணியாற்றி சுபேதராக ப்ரமோஷனாக இருக்கும் எனது அருமை மைத்தனர் திரு அன்புமணி அவர்களுக்கு இந்த வீரபத்ரன் துணையால் இன்னும் நீண்ட காலம் பணியாற்றி அவர் இன்னும் மென்மேலும் பல ப்ரமோஷன்களை வாங்கி இந்த அரசாடிக்கு பெருமை சேர்க்குமாறு எல்லாம் வளர்ந்த இறைவன் வீரபத்ரனை வேண்டி அம்மன் அருளால் இந்த 200 ரூபாய் அவர் அளித்துள்ளார். அவர் குடும்பம் இன்னும் மென்மேலும் உயர எல்லாம் வளர்ந்த இறைவன் வீரபத்ரனை வேண்டிக் கொள்கிறோம். சுபோதியம். சபையை பத்தி எப்படி விளக்கம்? லட்சுமி கலாச்சாரம் பண்ண சபை இப்படி லட்சுமி கலாச்சாரம் பண்ண சபை பேர்பட்ட சபையில் யாரார் அமர்ந்திருக்கின்றார்கள்? மாதா பிதா குரு தெய்வம் இப்படி மாதா பிதா குரு தெய்வம் அனைவருக்கும் சிரம் தாத்தி கரம் கூப்பி ஒரு கோடிய வணக்கம். யாரு பேர் பட்டவன் பேர் என்ன ஊர் என்ன தெரியுமா? இல்ல நான் தெரியாதான் கேக்குறேன். இதெல்லாம் என்ன பண்ணும்? ஒரு 4 புடவை சூத்துல கட்டிக்கினேன், ஒரு கரும்பு பேண்ட் மாட்டிக்கினேன், கையில ஒரு மக்கி போன கத்தி ஒண்ணு எடுத்துக்கினேன். நான் வந்தேன். நான் யாரு? நான் யாருக்கு பிறந்தேன்? என் ஊரு என் பேரு அப்படின்னு கேக்குறேன்னா நான் தெரியாதான் கேக்குறேன். அவங்க அம்மா அவங்க அப்பாவும் கல்யாணம் பண்ணி விட்டாங்களே முதல் நைட்டு ஃபர்ஸ்ட் நைட்டு என்ன குடும்பம் நிக்க வச்சா விட்டாங்க. தெரியாதான் கேக்குறேன். இல்ல அவங்க அம்மா மிளகாத்தூள் அரிசி கொடுத்தான், இல்ல படத்தூரா இல்ல என் மாமனா இல்ல மச்சானா இல்ல அவங்க அம்மா பிரசவ மேல பாத்தனா நான் வந்தனே. நான் யாரு? நான் யாருக்கு பிறந்தேன் அப்படின்னு எனக்கு தெரியும். மகாராஜா வாயில பரப்புட்ட வேண்டாமணி அம்மா இதை தன் மருமகனுக்காக 1001 ரூபாய் காணிக்கை தந்தபடியால் அங்கு சென்று செல்வத்தை தர வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்தனை சோவூருக்கு சிறப்பாக வந்திருக்கூடிய
கருணாநிதி சங்கீதா இருவரும் சேர்ந்து இந்த சகவனுக்காக தட்சிணா நடிக்கக்கூடிய சகவனுக்காக 1100 ரூபாய் காணிக்கை தந்தபடியால் அந்த விரும்ப சாமி அங்க சென்று செல்வத்தை தர வேண்டும் என்று ஆண்டவன் தானிப்பாடி கிராம சிறுவனம் வாழ்ந்திருக்கக்கூடிய சதீஷ் என்பவர் இந்த தட்சிணா நடிக்கக்கூடிய சேட்டுக்காக 500 இன்னும் ஆண்டவாடி கிராம சிறுவனம் வாழ்ந்திருக்கக்கூடிய சன்னம்மாள் இந்த சேட்டு தட்சிணா நடிக்கக்கூடிய 500 எப்படி சொல்லுங்க பன்னீருங்க பன்னீர் எப்படி விளக்கம் நம்ம நேரம் ஏண்டா ஆமா அது சொல்லுவாரு ஒண்ணுதான் இருக்கு போறது ஆமா ஆமா ஏன் சொல்லுங்க ஒரு 10 நாய் வாரிட்டுமா ஆளு சொல்லி எடுத்தாரு சத்தியலோகத்தை அம்மனுக்கு உட்படம் செய்யப்பட்ட வீரங்கி தச்சகன் இருவரில் ஒருவனாகிய என் பெயரோ தச்சபிரமன் எங்க பொட்டிக்காரன் வேலையா இல்ல இந்த எப்படி எப்படி மந்திரி மந்திரி தந்திரி தந்திரி என்று சொல்லக்கூடிய ஏமாற்றமான பேர்களா மகாராஜா கண்டா அருகில் தூய்து வர வேண்டும் அல்லவா? ஆமாங்க ஆமாங்க அருகில் சூழ்ந்து வர வேண்டுங்க எப்படி அதை தவிர மந்திரி மார்களோ எப்படி அணியாவது மந்திரி மாதவல்ல
என்ன என்னங்க? கறி என்றால் என்ன கறி என்றால் வாடா சிறுமணமா என்னன்னு தெரியாதா? தெரியல தெரியாத ஒரு நாடு. ஏய், கறி என்றால் மண்ணி கறிடா, பட்டி கறிடா. பண்டிகை அந்த பேமானி ஏன்னா சபைக்கு வர ஐயா ஐயா நான் இதே பிடிக்காத அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கறி என்றால் அது இல்ல யானைப்படை கறி என்றால் யானைப்பட. யானைப்படையா? பரி என்றால் என்ன அவனுக்கு திக்கு வாங்க குதிரை படைகளும் குதிரை படைகளும் சொல்லக்கூடிய படைகளும் நான் வருகின்ற நேரத்தில் எப்படி யானைப்படையா? குதிரை பட, சிறங்கு பட, கொடி பட, கக்கூசு பட, அப்படியே கூடிய வரணும். வந்தனே யார் என்று சொன்ன மகாராஜா வாயாலே சப்பு மகாராஜா சப்பு. அவன் தெலுங்கருங்க. ஏதாவது டீல் வேணுமா மகாராஜா சொல்லுங்க சொல்லுங்க. கல்யாணம் ஆயிடுச்சுடா யாரு கல்யாணம்? ஏண்டா என்ன கேட்கல ஒரு வார்த்தை எதுக்கு? ஓ கூட இருக்கு அறிவை ஆமாண்ணா. ஏன்னா இது சப்போஸ் கல்யாணம் பண்ணி உடம்பு சரியில்லைன்னா பெட்டு பத்தி வந்துச்சியா? அந்த வேலை நான் எப்படி செய்வேனா? ஏங்க சாப்பாடு தெரியாது சொன்ன மகாராஜா. கல்யாணம் ஆயிடுச்சுடா அதுக்கு வேற மாதிரி டேய் அப்படி கேக்குறியா சிலம்புகிறானே கல்யாணம் ஆயிடுச்சா கல்யாணம் ஆயிடுச்சா ஆயிடுச்சா இவனை பார்த்து எப்படி இருக்குது அறிவா கிட்டாங்க. ஓகேங்க தீர்த்த மலைக்கு போய் குரங்க வண்டிக்கு வரீங்க அந்த மாதிரியே இருக்கிறான் நீ நினைக்கிறான் தப்பு. அவன் நல்லா அறிவாங்கிறான். உன் மூஞ்சி பார்த்தா திருமலை கோயில்ல மண்டி வரும் சூத்தி அப்படி சாவ 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 அது மாதிரி இருக்குது உன் மூஞ்சி. அவன் மூஞ்சி போய் சொல்றான். ஒண்ணு போடுறேன் சொல்ல மகாராஜா கேப்பாரு சபையில் வந்த உடனே கேட்ட உடனே ஜாக்கி இல்லாத போச்சு அது உடம்புல ஆஸ்பத்திரி போயிருங்க. தாண்டி போயிருங்க. எங்கிட்டு போறது 1 மணி நேரம். அவன் டாக்டர் வேற உடம்பு சரியில்லை. அவர் வந்து சரி பண்ணி தான் அது வரும். முடிஞ்சிடும் திருமணம் ஆயிடுச்சுடா திருமணம் ஆனு சொன்னே பிள்ளைங்க எத்தனை பிள்ளை மாறிச்சா? ஒண்ணு இல்ல தம்பி ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல மூணு இல்ல ஏன்னா ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல மூணு இல்ல மேல ஒரு 5-6 பேர் நினைச்சா அதான் பாய் சுத்தமா 50 புண்ணா சுத்தமா 50 புண்ணா பெத்தானா இல்ல மாவுன ஓட்டல மாவு தெரியலடா ஓட்டுனதுனா ஆட மாடாது இல்ல மகாராஜா நான் 2 பொண்ணு பெத்துட்டேன் ராவலங்க லோல் பண்றேன் அவங்கள அங்க வீட்ல லோல் பண்றேன் இவர் எப்படி 50 புண்ணா பெத்துட்டு எப்படிடா அவர் கட்டி கொடுப்பாரு தம்பி 50 பெண்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா கல்யாணம் பண்ணிட்டேன் கல்யாணம் பண்ணியாரா இல்ல ஓடி ஆயிட்டா மகாராஜா இந்த காலத்துல ஒரு பொண்ணு கட்டி கொடுத்துக்க பெரிய கஷ்டமா இருக்கும். ஒரு பொண்ணு நெய் கேட்ட 80,000 மாப்பிள்ள கேட்கலாம். வண்டி சைடு போடு கை சந்திரனுக்கு 27 காசிபருக்கு 13 குலத்திரசிக்கு 9 குடுத்து கழித்து விட்டேன் 49 பிள்ளை கழித்து விட்டேன் ஒரு பொண்ணு இருக்கு பாரு யாரு கொடுத்தா பரமானம் இருக்கின்றாரு அவருக்கு கொடுத்து விட்டேனா ஊப்பு கைத்து விட்டேன் மனைவி பேர் என்னன்னு கேட்டியா? மனைவி பேர் என்னன்னு கேட்டியா? புள்ளி வேறு கேட்டியா? பர்ணாவதிரா
கேட்ட போதிலா அம்பி கடைசியா சொன்ன பாரு யாரு அன்னபூரணி அபித குஜலாம் பாரு அந்த பொண்ணு நான் எப்படி எல்லாம் வளர்த்தேன் தெரியுமா அந்த பாடத்தில் வைத்தே மாடத்தில் ஏற்றி வைத்த விளக்கை என் தன்மை போல் பாதுகாத்து வருகின்றார்களோ ஆமா தன்மை போல் பாதுகாத்து வந்தீங்களா அது மட்டுமா அந்த ஆட்டாலோ அதிபதியை மயங்கும்படியாக அன்னபூரணி அபித குஜலாம்பலை கண்ணும் கருத்துமாக வளர்த்து வந்தேன் தம்பி அது மட்டுமா அன்னபூரணி அபித குஜலாம்பல் எத்தனை பெண்கள் ஒரு பெண்கள் தெரியுமா அது 50 பெண்கள் பெண்களில் கடைகோட்டி பெண் என்று ஆசையாக அது மட்டுமா அன்னபூரணி அபித குஜலாம்பலை எப்படி நான் வளர்த்து தெரியும்
தெரியுமா? மகாராஜா இன்று நான் நாடே அன்னபூரணி அபிதகுலாமலை ஓர் கண்ணாகமோ 49 பெண்களை ஒரு கண்ணாகமோ வளர்த்து வந்தேன். இது பதிலோ இங்கே அழுது புலம்பி வரப்போவதில்லை. திருமணம் செய்து கொடுத்து காலமாக மகனும் என்னை பார்க்கவில்லையே. நானும் என் மகளை சென்று பார்க்க வேண்டும். இன்றைய தினத்தில் என் மகளை பார்க்க வேண்டும் என்று எப்போ வருவ? ஒரே ஆவலா இருக்கிறான். கையெடு. மகளை பார்க்க போறாரு, அவரு போறாரு. மகாராஜா பொண்ணு பார்க்க போறாரா? அதாங்க அவர் பொண்ணு பார்க்க போறாரு. பொண்ணை பார்க்க போறாரு. நீ கூட மந்திரி வளர்த்த கூட வளர்த்தல. ஆமா. அந்த பொண்ணு கூட அதுக்கு என்ன வாங்கி போற? ஓ பொண்ணுக்கு என்ன வாங்கி போற? மகாராஜா பொண்ணுக்கு என்ன வாங்கி போறன்னு கேக்குறான். ஏன்னா டேய் பெத்து போட்டது மட்டும் தான் மகாராஜா ராணி அம்மாவும். அது வளர்த்தது கக்கூஸ் பாத்ரூமுக்கு வந்து நான் தான் சின்ன வயசுல வளர்த்தேன். நான் தான் வளர்த்து விட்டேன். அண்ணா அந்த பொண்ணு அந்த அம்மாக்கு என்ன தேவைப்படும் நான் வாங்கி போறேன். தெரியும். ஏன்னா அவர் பொண்ணு பார்க்க பூரி பிள்ளை விட்டு 40 போறாரு. நான் இது மாதிரி இருக்க முடியுமா? பெத்து போடுறது மட்டும் தான் அவங்க வளர்த்து போறேன் நானு. அதனால அந்த அம்மாவுக்கு என்ன வாங்கி போறேன்னு கேக்குறான். என்ன வாங்கி போற? எல்லாம் புடிச்சு காட்டுறப்பா. டேய் அம்மாவுக்கு தலை ஊத்திச்சுனா சீவிடத்துக்கு சீப்புடாப்பா அப்படி சீப்பு அப்படியே சீவாங்க அம்மா. சீவாங்க சீப்பு. ஆமாண்டா அம்மா சீப்பு சீவாங்க. ஆச்சா அடுத்து தம்பி குளிச்சுட்டு மகன் பார்த்த அம்மா கண்ணாடி முன்னாடி இப்படி பாருங்க முகத்தை. ஓ இப்படி பாக்கணுமா? அம்மாவுக்கு கண்ணாடி தம்பி. அப்புறம் அம்மாவுக்கு என்ன பண்ணணும்? அப்படியே பூவு எங்க வைக்கிறது? அம்மாவுக்கு அம்மாவுக்கு பூவு வாடாத வரங்காத பூவு வச்சுக்கலாம் எடுத்துக்கலாம் வச்சுக்கலாம். அம்மாவுக்கு பூரா தம்பி அதோட அம்மா தப்பாரு வச்சுட்டு இதான் அம்மா எடுத்து மாட்டிக்கிறது. ஆமா உள்பாட மாட்டிக்கிட்டு அம்மாவுக்கு இப்படி மாட்டிக்கிட்டு ஆச்சா. தம்பி அடுத்து அம்மா நம்பர் அம்மாவுக்கு முக்கியமான அப்பா ஜாக்கெட்டு ஜாக்கெட்டு அளவுலாம் எனக்கு கரெக்டா தெரியும்டா. இதுல 32 சைஸ். இது உள்ள போறது 32, இது 34. 2 இன்ச்சு கொஞ்சம் டைட்டா இருக்கும் அது. ஆச்சா அம்மாவுக்கு புடவை அம்மா அம்மாளுக்கு மாட்டுறதுக்கு புடவை. ஆமா அம்மாளுக்கு புடவை எப்பா பாத்துக்கோ. எவமே இந்த மாதிரி செய்ய மாட்டான். இன்னொன்றப்பா முக்கியமானது அம்மாளுக்கு சைஸ் தானே 32. ஆமா அம்மாளுக்கு 32 சைஸ். ஆமா அம்மாளுக்கு தம்பி இதெல்லாம் மகாராஜா மறந்துட்டு போயிருப்பாரு. பூரா மறந்துட்டாரு. அதனால சொந்த செலவுல நான் சம்பாதிச்ச காசு வாங்கி போறேன். இதெல்லாம் வாங்கி போய் அம்மா கொடுங்கடா. அம்மா நாள் ஆயிடுச்சு. பத்திரமா எடுத்து வை. எட்டு போய் நம்ம பொண்ணுக்கு தானே சாமான் சாப்பாட்டா பூரா வாங்கிட்டான். இப்போ இங்க போனோம் கைலாயம் கைலாசம் கைலாயங்க
கைலகிரியை பார்த்தா எப்படி இருக்கின்றது? லைட் மரமா ஐயோ வான வேடிக்கும் கட்டு அவுட்டுறோம் ஒரே அறுபது பேர்பட்ட இடத்தில் நான் இருந்தா கூட இந்த இடத்தை விட்டு செல்ல மாட்டேனா? கண்டிப்பா நீ போக மாட்டீங்க இங்கே முழுசை அப்படி இருந்த போதிலும் மகள் எப்படி வருவா? சரி வந்து விட்டோம். இப்படி வந்த போதிலும் நான் நேரா செல்லக்கூடாது. இப்படி இருந்த போதிலும் நேரா போனா நேரா போலாமா நேரா போனா அது சப்பூட்டு மாதிரி ஆயிடும் அந்த மாதிரி ஆயிடும் ராஜா அப்படி போகக்கூடாதுங்க போகக்கூடாது நம்ம ஏதோ ஒரு வைபவனை சொல்லி சொல்லிதான் போனா வைபோக சென்று சென்று சொல்ல வேண்டும். தெரிவித்தா என் மருமகன் ஆகப்பட்டவன் மாமனார் வந்திருக்கிறார் என்று சொல்லி கெட்டு மோளத்தாளத்தோடு பெருமோள சின்னமோள வச்சு மாட்டி மாமனார் வரார் என்று சொல்லி 32 கால தாளத்தோடு ஒரு வைபோகில் அழைத்து என் மாமனார் வந்திருக்கிறார் என்று தெரிவிக்க வேண்டும். இப்படி அமர்ந்த கைலாயத்துல சுப்பிரமணிய மண்டபத்துல வந்து யாரோ வராங்க பார்க்கலாம். யாரோ காணாம ஏய் தம்பி எந்த நேரத்துல போவேன் ஐயா ஏய் மரியே நீ யார் இன்னகர வாசியா இல்ல புறநகர வாசியா? ஐயா நான் இந்நகர வாசி தான் ஐயா நானு இன்னகர வாசியா இருந்தா அந்த கைலாயத்தில் சென்று மாமனாகப்பட்ட தச்சபெருமன் வந்திருக்கின்றார். ஓஹோ அப்படியே சிவபெருமானோட மாமனாரா நீங்க மாமனாரே பாருடா இந்த ஊர்ல 67 பொண்ணு தச்சபெருமன் வந்திருக்கின்றார். அதோ மண்டபத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்றார். தங்களை நேரில் வந்து 32 மேல தாளத்தோடு கொட்டு மேல தாளத்தோடு மேல தாளத்தோடு வேடிக்கையோடு வேடிக்கையோடு வந்து அழைக்குமாறு கட்டளை உத்தரவு அதே போல் சென்று சொல்லிட்டு சாமி ஈசப்புரம் பகவானே ஐயா உன் மாமனாராகப்பட்டவர் நம்ம கோயில் மண்டபத்தில் வந்து கொண்டிருக்கிறார். உங்களை எதிர்நோக்கி 32 மேலத்தாளத்தோடு வான வேடிக்கையோடு எதிர்நோக்கி அழைத்து வருமாறு உத்தரவு. ஊரை தேடி வந்தவர் வீடு தேடி வருவார். உன் வேலைக்கு போய் மூடாமட்டு மீன் கோயில் கந்தலால பாடுறவங்க போட்டு முடியாது. ஒரு வைப்போகனிடம் சொல்லிவிட்டோம். இன்னும் வரவில்லை. ஆகிவிட்டது இருந்த போதிலும் என் மகளாக தாச்சாடி என்ன பண்ணும்? கைலாயத்தில் பரம கடவுள் பரமளித்துக் கொண்டிருக்கின்றார். இருந்த போதிலும் தேவரோட தேவராக என்று நம் மகளை மட்டும் ஒரு 8 பார்த்துக்கிட்டு வந்தோம். சமையல் விலைக்கு வரும்.
அந்த பரமவீரனுக்கு மாமனார் என்று கொஞ்சம் வேணும் மதிப்பில்லாமல் பிரம்பால் அடிச்சுட்டான். மட்டுமா யாரு அந்த தாத்தா காக்கக்கூடிய கேவலம் காவலான் அவன் வந்து அடிச்சுட்டாரு. அது மட்டுமா அவன் யாரு மாடி அவன் வந்து அடிச்சு விட்டாரு. அது மட்டுமா மகளை பார்க்க வந்த போது என்ன ஆச்சு எனக்கு எப்படி என்ன ஆச்சு அடிக்கடி இல்லாம பாருங்கள் வந்து அமருங்கள் இருக்கின்றாரு யாரு ஒரு மணி நேரம்
பட்டதோடு இன்னும் சும்மா உன்னை லேசில் விட போகிறேன். அந்தியா லேசாக நீ விட போவதில்லை. திட்டினாலும் திட்டுறீங்க. தராமல் இருப்பது என்னுடைய சமாய். நான் எப்படி பட்டனோ தன்மை போல் நீயும் மக்களால் பங்கப்படுவாய். சாபத்தை
ஒன்றரை மணி நேரம் ஓடி இத்தனை கெஞ்சன போதும் தாங்களுடைய மனநிலை இல்லையா? சாபம் சாபத்தை நீக்கிவிட்டார். ஆணைக்கும் மனுஷருக்கும் சொல்வார்கள். யாருக்குதான் தெரியாது. நம்புவாங்களா? நம்ப மாட்டாங்க. என்னாலும் தெரியும். சாபத்தை ஆண்டி பையன் என்னை காவலனை வைத்து படுத்தி விட்டான். அவனை என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? ஆண்டி பையன் அடக்கி வைத்து அடியோட அடுக்கி வைக்கிறேன். அது மட்டுமா? என்ன செய்யணும்? மாமனார் வந்திருக்கிறார் சொல்லி 32 கால காலத்தோடு என்னை வந்து அழைக்கானா? அந்த ஆண்டி பயிலை பொண்ணு தாலியா இருங்க.
போனாலும் சரி அந்த ஆண்டி பாலு அது மட்டுமா அவன் என்ன நினைச்சிட்டான் ஓய், எப்படி அவன் என்ன நினைச்சிட்டான் மாமனாராச்சே அவருக்கு வயசாகி போச்சு அவர் வந்து நம்ம என்ன பண்ண போறாரு என்ன பண்ணிட போறான் அப்படின்னு லேசா நினைச்சிட்டான் அவனை அடியோடு ஒழிப்பதே சரி கண்டிப்பா அந்த கயிறு வரைக்கும்